சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? என் நாடு என்றாலும் அது நம் நாடு கீழாகுமா? இந்த பாட்டில் வர மாதிரி எங்கள் கிராமம் தாங்க எங்களுக்கு சொர்க்கமே. எங்கள் கிராமத்தில் தான் எல்லாமே, நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். என்ன தான் நீங்கள் நகரத்தில் வாழ்ந்து கோடி கோடியாக நம்ம பணம் சம்பாதிச்சாலும், பங்களா காருன்னு இருந்தாலும், இந்த கிராமத்து வாழ்க்கையில் இருக்கிற சொர்க்கம் வேறு எங்கேயும் வராதுங்க. ஒரு முறை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். நம்ம பிரியாணி, பாஸ்தா, பீஸா என்ன வேணாலும் கிராமத்து நகரத்து வாழ்க்கையில் சாப்பிட்டுட்டாலும், இங்கே இருக்கிற ஒரு பழைய சாதம் சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு இணை வேறு எதுவுமே இல்லைன்றது அனுபவபூர்வமாக நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு முறை எப்போவாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி கிராமத்தெல்லாம் போயிட்டு அனுபவித்து பாருங்கள். அதோட சொர்க்கம்னா என்னன்றது அந்த கிராமம் உங்களுக்கு காட்டும். இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் எங்கள் கழனியில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, எங்கள் தலைவர் சந்தீப் கானை வச்சு அவர் தான் எங்களை வேலை வாங்கி உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறாரு. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்கள் பார்த்து ரசிங்க. இன்னும் எங்கள் கிராமத்தை சுற்றி என்னென்ன இருக்குன்றது வரப்போகிற வீடியோங்களையும் நாங்கள் காட்டுறோம். வாங்க, எங்கள் தலைவர் சமையலுக்கு ரெடி ஆகிட்டார், போவோம் வாங்க. இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தப்பாவோட கழனி. அங்கே தான் நம்ம சமைக்க வந்திருக்கோம். இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இயற்கையை நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு வரணும். இந்த லொக்கேஷன் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். கிணத்துல பாருங்கள், மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. வயலில் அடுத்தது நெல் பயிரிட போகிறாங்க. இந்த இடம் தான், இந்த மாங்காய் தோப்புக்கு நடுவில் தான் நாங்கள் சமைக்கிறதுக்கு ஏற்ற இடமா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம சந்தீப் கானை வச்சு நாங்கள் சமைக்க போகிறோம். இங்கே எங்களுக்கு தேவையான வாழை இலை எல்லாமே இங்கேயே நாங்கள் பறிச்சுக்கிட்டோம். வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், நம்ம தலைவர் ரெடி ஆகிட்டார், எல்லோரையும் வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. மாமா கோவம் வந்துருச்சு. சிரிப்பு தாங்கலை எங்கள் தலைவருக்கு. இந்த மாதிரி சிரித்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா சிரிக்கிட்டோம். சரி வாங்க, இனி நம்ம சமையலுக்கு ரெடி ஆகும். எண்ணெயில வதக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சமையல்ல போட ஜீவா உப்பு, சுவையான மீன் மக்கரை, குடிக்கிறதுக்கு தண்ணி, கடைசியா ஊத்த தயிர் பாக்கெட். ஏய், நீ என்ன ரெண்டாவது முறை வரா? நானா ரெண்டாவது. எங்க நம்ம ஹீரோ காணோம்? என்னப்பா நீ மட்டும் வெட்டியா வர? வெட்டியா வரல, வெட்டி பேட்டியோட வந்துருக்கிறேன் பாரு. இதையெல்லாம் போட்டு சமைக்க போறோம். ஆல்வேஸ் வாங்க சமைக்கலாம். நம்ம சந்தீப் தலை இவர்தான். இந்த மாதிரிங்க கிராமத்தில் எந்த வித மனசில் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக நம்ம இடத்துல படுத்து கட்டில் தூங்குகிற சுகமே சுகம்தான். இல்லை, எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கா சொல்லுங்கள்.